பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையானது பட்டர், பன்னீர், வெங்காயம் பெருசாக இருந்தால் 3, மீடியமாக இருந்தால் 4, மல்லித்தூள் 1 ஸ்பூன், பூண்டு பெருசாக இருந்தால் 6 பல் எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் ஒரு 10 வச்சுக்கோங்க, இஞ்சி 2 சின்ன துண்டு, பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு இதை எடுத்துக்கோங்க, அன்னாசி பூ எல்லாம், தக்காளி சின்னதாக ஒரு 4 தக்காளி, கரம் மசாலா, அவ்வளோதான். சட்டி காஞ்சதும் வெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ப்ராசஸில் வெங்காயம் தக்காளியை ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சுட்டு அப்புறமேட்டு அந்த இதை கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் வெங்காயம் நிறையா இருந்துச்சுன்னா. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன் நறுக்குனதில், ஏன்னா எனக்கு இந்த அளவே போதும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கும் பார்த்துக்கோங்க, இன்கேஸ் வெங்காயம் நிறையா வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி டேஸ்ட்டு கொஞ்சம் கசக்கின மாதிரி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி சும்மா 2 நிமிஷம் வதக்குங்க, போதும். ரெண்டு நிமிஷம் ஆச்சு, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெயை ஆட் பண்ணுறப்போ கொதிக்க வேணாம். சட்டி கொதிச்சோடனே வெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கருக ஆரம்பிச்சிடும். ஸோ வெண்ணெய் கருகிறதுக்குள்ளே வரமிளகாய் ஆட் பண்ண சொல்ல மறந்துட்டேன். 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும் வேறு. ஸோ நீங்கள் சிம்மிலே வச்சுக்கோங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி, ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளியை நம்ம 2 நிமிஷம் தான் வதக்கியிருப்போம். ஸோ அதனால வெங்காயம் தக்காளி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும், இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிருக்கோம்ல, அது பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. வெங்காயம் தக்காளியை நம்ம ஃபஸ்ட்லேயே ஒரு 2 நிமிஷம் தான் வதங்க விட்டுருப்போம். அது அந்தளவுக்கு அந்த பச்சை வாடை எதுவுமே போயிருக்காது. ஸோ அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். ஸோ ஆனால் நீங்கள் சிம் இல்லாட்டி கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு என்றைக்குமே குக் பண்ணாதீங்க, மீடியம்லேயே வச்சே குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்ச மாதிரி வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இது அந்த பச்சை வாடை போட்டும். நாம் ஏன் ஃபஸ்ட்டே இதை நல்லா வதக்கி அரைச்சி அதுக்கப்புறம் ஆட் பண்ணல அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்காக தான். ஸோ நான் அந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன், இப்படியும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் தான் டேஸ்ட் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது, ஏன்னா அவங்க நிறையா ஆட் பண்ணுவாங்க இன்க்ரீடியன்ஸு. நம்ம அந்த அளவுக்குலாம் ஆட் பண்ணல. கசூரி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஆட் பண்ணுவாங்க ஃபினிஷிங்கில். ஸோ அந்த இது எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் சாஸ் ஏதாவது ஆட் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல ரெஸ்டாரண்ட்டில். ஸோ அந்த ஸ்டைலில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்காது. பட் டீசெண்டாக நல்லாயிருக்கும், சாப்பிட்ற மாதிரி நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ கொதிக்கட்டும் நல்லா.
5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அடி பிடிக்காம மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைனா கூட நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு லைட்டாக நம்ம கடைசியில் கூட கொஞ்சம் இந்த கொதிக்க விட்டுட்டு கூட டேஸ்ட் பார்த்துக்கலாம். அப்போதைக்கு பத்தலைனா கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் நிறையா குவான்டிட்டி போட்டுறாதீங்க. தண்ணி வந்து 1/2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஃபஸ்ட்டே ஒரு டம்ளரோ இல்லை 1.5 டம்ளரோ குவான்டிட்டி வந்து நிறைய வேணும்னு ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. போதும், தண்ணி 1 டம்ளரே போதும். ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, கொஞ்சம் சாலிட் ஸ்டேட்லேயே வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு இருக்கும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாவுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் தண்ணி ரொம்ப வேணும், ஆள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா அப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணணும். நான் வந்து இப்போ 3 பேர்த்துக்கு குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த கன்சிஸ்டன்சி இந்த இன்க்ரீடியன்ஸே எனக்கு போதும். உப்பு வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மசாலா எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எல்லாமே அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணால் போதும். பன்னீர் வந்து 2 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். பன்னீரை வந்து இப்படி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா எல்லாருமே நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சம் குயிக்காக அந்த 2 மினிட்ஸில் வெந்துடும் இப்படி கட் பண்ணிங்கன்னா. ஸோ ரொம்ப கிளறாதீங்க, அப்புறம் உடஞ்சிரும் குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால. ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். நான் வெந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. 2 மினிட்ஸ் ஆச்சு, பன்னீர் குக் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.